அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவாழ் அருட்சிவ பதியாம் அருட்பெரும் ஜோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி ஈனம் இன்றிக பரத்திரண்டின் மேற்பொருளாய் ஆனலின்றோங்கிய அருட்பெரும் ஜோதி உரைமனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரைசி செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் ஒளி தரும் ஆக்கையும் ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி எல்லையில் பிறப்பினும் இருங்கடல் கடத்தியன் அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஏரா நிலைமிசை ஏற்றி என்றனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி ஐயமும் திரிவும் அறுத்து எனதுடம்பினுள் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஒன்றென இரண்டென ஒன்றிரண்டென இவை அன்றென விளங்கிய அருட்பெரும் ஜோதி ஓதாது உணர்ந்திட ஒளியளித்தெனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி ஔவியம் மாதி ஓராறும் தவிர்த்த பேர் ஔவியல் வழுத்தும் அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு வள்ளலாரின் பேருபதேசம். இந்த பேருபதேசம் வள்ளலாரனுடைய உரையிலிருந்து அங்கு கேட்ட அன்பர்களால் குறிப்பெடுக்கப்பட்டது. இது நிகழ்ந்த ஆண்டு 1873 அக்டோபர் 23 புதன்கிழமை பகல் 2 மணி அளவில் வள்ளலார் மேட்டுக்குப்பத்தில் உள்ள சித்திவளாக திருமாளிகையில் உரை நிகழ்த்தியதாக குறிப்பு உள்ளது. தமிழ் மாதம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீமுக வருஷம் ஐப்பசி மாதம் புதன்கிழமை. அந்த நாளன்று வள்ளலார் இந்த உரையை நிகழ்த்தியுள்ளார். இது ஒரு சொற்பொழிவினுடைய தாக்கம். வள்ளலாரினுடைய கடைசி உபதேசம் என்று, கடைசி வார்த்தை என்றே வள்ளலார் இந்த உபதேசத்தில் குறிப்பு கொடுக்கிறார். இது போன்ற நிறைய உரைகளை வள்ளலார் 1870ஆம் ஆண்டு மேட்டுக்குப்பத்திற்கு சித்திவளாக திருமாளிகைக்கு சென்றதாக வள்ளலாருடைய வரலாற்று குறிப்பு இருக்கு. அந்த 1870ஆம் ஆண்டிலிருந்து 1874ஆம் ஆண்டு வரை வள்ளலார் 8 உபதேசங்களை 8 உரைகளை நிகழ்த்தியுள்ளார். அருளல் நெறி, திருவருட் மெய்மொழி, சுப்பிரமணியம், சத்திய சிறு விண்ணப்பம், சத்திய பெரு விண்ணப்பம், சத்திய ஞான விண்ணப்பம், சத்திய சங்க விண்ணப்பம், 8வது பேருபதேசம். இந்த பேருபதேசம் என்பது வள்ளலார் 1874ஆம் ஆண்டு ஜனவரி 30ஆம் நாள் சித்தியடைந்தார் மேட்டுக்குப்பத்தில். அதற்கு சரியாக 3 மாதங்களுக்கு முன்பு இந்த உரை நிகழ்த்தப்பட்டிருக்கிறது. இது வள்ளலாரினுடைய அருட்பாக்களினுடைய அனைத்து தாக்கமும் அனைத்து தாத்பரியமும் வள்ளலாரினுடைய அனைத்து கொள்கை அதில் நிரம்பி வழிந்து உள்ளது. தான் இந்த உலகத்திற்கு இந்த மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை முழுவதுமாக இந்த குறைந்தபட்சம் 10 பக்கங்கள் இந்த வள்ளலாரினுடைய பேருபதேசம் அமைந்துள்ளது. எனினும் அவர் இயற்றிய 6000 பாடல்களில் உள்ள கருத்துக்களின் தாக்கம் முழுவதும் இந்த பேருபதேசம் முழுவதும் நிறைக்கப்பட்டிருக்கிறது. வள்ளலாரினுடைய பேருபதேசத்தில் அவர் எடுத்ததும் கூறுகின்ற வார்த்தை
இனியும் வீண் காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள் என்ற வார்த்தையை முதலில் பிரயோகிக்கின்றார். வீண் காலம், ஆண்டவர் வருகின்ற தருணம் இது. ஆதலால் அன்பர்களே, இனியும் கழித்து கொண்டிருப்பது போல் வீண் காலத்தை நீங்கள் கழித்து கொண்டிருக்காதீர்கள் என்று கூறுகின்றார். அது என்ன வீண் காலம்? இதை பாரதி கூட தன்னுடைய பாடல்ல சொல்றாரு. தேடி சோறு நிதம் தின்று தினம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட துன்பத்தில் உழன்று பிறர் வாட செயல்கள் புரிந்து நரை கூடிக்கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு பின் இறையனமாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என்று பாரதி குறிப்பிடுகிறார். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, தினம் எழுந்துகிறது, தேடி சோறு நிதம் தின்று நல்லா சாப்பிடணும், சாப்பிட்டுட்டு தின்ன கிடைச்சா போதும், சின்னஞ்சிறு கதைகளாக அடுத்த வீட்டு கதை, பக்கத்து வீட்டு கதை, இறைவனை பற்றி நினைப்பே கிடையாது. இகலோக விஷயங்களிலேயே அவர்கள் ஆட்பட்டு கொண்டு சின்னஞ்சிறு கதைகளாக பேசிக்கொண்டிருக்கிறார். இப்பொழுது பாரதி இருந்தால் விளையாட்டாக கூறுவார்கள், சின்னஞ்சிறு கதைகள்னு பாரதி எழுதியிருக்க மாட்டாரு, மெகா சீரியல்களாய் பார்த்து. ஸோ மனிதனுடைய வாழ்க்கை தினம் சின்னஞ்சிறு கதைகள் பேசி இப்படியே வாழ்க்கை போது. மனம் வாட துன்பத்தில் உழன்று, இப்படிப்பட்ட மனிதனுடைய மனம் எப்படி இருக்கும்? துன்பத்துல தான் வாடிட்டு இருக்கும். அவனுடைய வாழ்க்கை இன்பமாக இருக்காது. பேரின்பத்தினுடைய குழந்தைகள் என்று உபநிஷதம் கூறுகிறது. ஆனா அப்படி இல்லை, அவனுடைய வாழ்க்கை எப்பொழுதும் துன்பம், கவலை, துக்கம், வாட்டம், இதுலயே அவனுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அப்படி நகர்ந்துகிட்டு இருக்க மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? மனம் எப்படி இருக்கும்? மற்றவர்களுடைய இன்பத்தை பார்த்தா அவனுக்கு பொறுக்காது. எப்படி மற்றவர்களுடைய இன்பத்திற்கு ஊறு விளைவிக்கலாம், அவருக்கு எப்படி கேடு விளைவிக்கலாம், எப்படியெல்லாம் பொறாமப்படலாம், எப்படி தீங்கு நினைக்கலாம், அவனுடைய சொத்தை எப்படி அபகரிக்கலாம் என்று பல்வேறு விதமான தீய எண்ணங்களில் தான் அவனுடைய மனம் செல்லுமே தவிர அவனுடைய உள்ளம் பரலோக ஆச்சாரத்தில் விசாரத்தில் அவனுடைய உள்ளம் செல்லாது. இப்படியே அவனுடைய வாழ்க்கை மனம் வாட துன்பத்தில் உழன்று பிறர் வாட செயல்கள் புரிந்து நரை கூடி கிழ பருவம் எய்தி. அவனுடைய வாழ்க்கையினுடைய முடிவு இப்படியே வாழ்ந்து மனிதனாக ஔவையார் கூறுவது போல அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது. அதனினும் அரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது. ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செய்தல் அரிது என்று ஔவையார் குறிப்பிடுகிறார். அப்படி தானமும் தவமும் தான் செய்த வேளையில் வானகம் வந்து வழி திறந்திடுமே, இப்படி ஔவையாரனுடைய பாடல் குறிப்பிடப்படுகிறது. ஆனால் இப்பொழுது ஒரு புதுமை கவிஞர் எழுதியிருக்கிறார், அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதனினும் அரிது மானிடராய் வாழ்தல் அரிது. ஸோ மானிடர்கள் மானிடராக வாழவில்லை. இப்படிப்பட்ட மானிடர்களை பாரதியார் குறிப்பிடுகிறார். நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு, கூற்றுவன் என்றால் யமன், கொடுங்கூற்றுக்கு பின் இறையனமாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல, அவர்களை வேடிக்கை மனிதர்கள் என்று குறிப்பிடுகின்றார். அரிதான இந்த மானிட பிறவியை பெற்ற நாம் மானிடர்களாக வாழவில்லை. இப்படிப்பட்ட வாழ்க்கை மானிட வாழ்க்கை அல்ல, அது வேடிக்கை வாழ்க்கை. அப்படி வாழ்பவர்கள் வேடிக்கை மனிதர்கள். இதைத்தான் பாரதி வள்ளலார் குறிப்பிடுகின்றார், வீண் காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள் என்று. இதையே வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தற்போது வாழ்ந்து மறைந்த மகான் கூறுகின்றார், தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோ. மனிதனுடைய இந்த பிறவி இருக்கிறதே, இதை ஒரு ஆழ்வார் சொல்கிறாருங்க, இப்பிறவி போனில் எப்பிறவி வாய்க்கும். திருநாவுக்கரசர் கேட்கிறார், மனித பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தை. அரிதான இந்த பிறவி இறைவனை நினைப்பதற்காகவே கிடைத்த பிறவி. எந்த ஒரு ஜீவராசியாலும் இறைவனை நினைந்து நினைந்து உருக முடியாது. அவனுக்கே உரிய சிறப்பு, அந்த ஆறாவது அறிவினுடைய மகத்துவம் இறைவனை நினைப்பதற்காகவே வந்திருக்கு. அப்படிப்பட்ட அந்த இறைநிலையை உணராமல் தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம். அது எல்லாமே செய்து. ஒரு சிங்கம் செய்யும், தின்னுட்டு திரிஞ்சு உறங்கும். அது சிங்கம் செய்யும், புலி செய்யும், நாய் செய்யும், நரி செய்யும்.
ஆனால் மனிதன் என்ன செய்ய வேண்டும்? அவனுடைய ஆறாவது அறிவு, அவனுடைய சிந்திக்க தெரிந்த விலங்கு, சிந்திக்க தெரிந்த மிருகம், சிந்திக்க தெரிந்த இயந்திரம் என்று காரல் மார்க்ஸ் குறிப்பிடுகிறார். அப்படிப்பட்ட சிந்திக்க தெரிந்த நாம் தின்று திரிந்து உறங்கவோ பிறந்தோம் என்று நினைந்ததால் ஏன் என உணர்ந்தோம். எப்பொழுது உன்னுடைய ஆறாவது அறிவு ஒரு வினாடி மின்னலது போல் காட்டும், மின்னலது போல் காட்டி உனக்கு இப்படிப்பட்ட வாழ்க்கை, தினம் எழுந்துக்கிறோம், காலையில் சமையல் செய்கிறோம், திரும்பவும் துணி துவைக்கிறது, சாமான் தேய்க்கிறது, மதியம் உணவு தயாரிக்கிறது, குழந்தைகள் வந்தால் அவங்களுக்கு என்னன்னு பார்த்துக்கிறது, இப்படிப்பட்ட வாழ்க்கை என்ன வாழ்க்கை என்று ஒரு வினாடி மனுஷன் நினைக்கிறான் பாருங்க. அந்த வினாடி என்று அதுதான் ஆறாவது அறிவினுடைய தொடக்கம் என்று சொல்லுவார்கள். நான் ஏன் பிறந்தேன்? இந்த பிறவியினுடைய நோக்கம் என்ன? என் வாழ்க்கைக்கு அர்த்தம் என்னன்னு அவன் நினைக்கிறான் பாருங்க. அதுதான் ஆறாவது அறிவினுடைய தொடக்க நிலை. அந்த ஆறாவது அறிவினுடைய தொடக்க நிலை என்று நினைந்ததால் ஏன் என உணர்ந்தோம். ஏன் இந்த வாழ்க்கை, ஏன் இந்த மனித பிறவி, ஏன் இந்த ஆறாவது அறிவு, நான் மட்டும் ஏன் சிந்தனா சக்தி பெற்று வந்திருக்கிறேன் என்று ஏன் என்று அவனுக்குள் கேள்விகள் எழும்புகின்றன. அருட்தந்தை குறிப்பிடுகிறார், அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க நீ வாழ்கின்ற ஒவ்வொரு வினாடியும் புத்தரிடத்தில் கேட்டார்கள். வாழ்க்கைனா என்னங்கன்னு கேட்டாரு. புத்தர் என்னென்னமோ சொல்ல போறாருன்னு பார்த்தா வாழ்க்கை என்றால் இந்த சனம்தான் உன்னுடைய வாழ்க்கை என்று குறிப்பிட்டார். அதுல ஆழ்ந்த அர்த்தம் உள்ளது. நாம் கடந்த காலத்தை நினைந்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம், இல்லைன்னா எதிர்காலத்தை நினைச்சு பயப்பட்டு இருக்கோம். அப்ப கிடைச்ச நிகழ்காலத்தை ஒவ்வொரு வினாடியும் நமக்கு மகத்துவமானது. அந்த வினாடியை தான் வல்லார் சொல்கிறார், வீண் காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள். ஏனென்றால் கடந்த காலம் என்பது உடைந்து போன பானை, அது அவ்வளவுதான், கையில கிடைக்காது நமக்கு. வருங்காலம் என்பது மதில் மேல் பூனை, எப்படி வேணாலும் எங்க வேணாலும் குதிக்கலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஆனால் நிகழ்காலம் என்பது கையில் உள்ள வீணை, அது அழகா மீட்டுங்கன்னு சொல்றாங்க வள்ளலார். அது உனக்கு கிடைச்சிருக்கு. அதைத்தான் நம்முடைய பாரதி சொன்னார், நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எறிவதுண்டோ, சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே, சொல்லடி சிவசக்தி நிலச்சுமை என என்னை வாழ்ந்திட புரிகுவையோ என்று கேட்டார். எவர் ஒருவன் தன்னுடைய நிகழ்காலத்தை வீணடித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் இந்த பூமிக்கு நிலச்சுமையாக பாரமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார். அதைத்தான் வள்ளலார் இனியும் வீண் காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள் என்று கூறினார். அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிப்பர். நம்முடைய ஒவ்வொரு வினாடியும் பொன்னை போன்றது, மகத்துவமானது. ஒவ்வொரு வினாடியும் மிகவும் சிறப்பிற்குரியது. காலம் பொன் போன்றது. இந்த வினாடி போனால் அடுத்த வினாடி நமக்கு கிடைக்குமா என்றது நிஜமல்ல. ஏனென்றால் வள்ளுவர் அதை குறிப்பிடுகிறார், நெருநல் உளனொருவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடையது இந்த உலகம். இதை பெருமை என்றார். அதாவது நேற்று இருந்தவர்கள் இன்றைக்கு இல்லை என்ற பெருமையை உடையது. அதனால் இந்த கிடைத்திருக்கிற நிகழ்காலம் தான் வாழ்க்கை என்று புத்தர் குறிப்பிடுகிறார். அதனால் தான் வள்ளலார் வீண் காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள். அதனால் தான் வேதாத்ரி மகரிஷி கூப்பிட்டார், அன்றாட வாழ்வை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்று உய்வீர். வள்ளலார் அதற்கு முன்பே குறிப்பிட்டு விட்டார், இனியும் மக்களே வீண் காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள், ஆண்டவர் வருகின்ற தருணம் இது. வள்ளலார் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டார்? 1865 1874 ஆண்டுகள் தான் தன்னுடைய கொள்கையை மிக சிறப்பாக நிறுவினார். 9 ஆண்டுகள் தான். அந்த 9 ஆண்டுகள் அவர் செய்த சாதனை அளவிடற்கரியது. 1865 அவர் சத்திய சன்மார்க்க சங்கம் என்பதை ஆரம்பித்தார். 1867 சத்திய தர்மசாலையை நிறுவினார். 1870 சித்தி வளாக திருமாளிகையை நிறுவினார். 1872 சத்திய ஞான சபையை நிறுவினார். 1872 சன்மார்க்க போதினியை நிறுவினார். அவ்வளவு அழகாக தன்னுடைய வாழ்க்கையை அவர் வடிவமைத்து கொண்டார். ஒரு காலம் கூட அவர் வீணடிக்கவில்லை. வள்ளலார் ஒரு பாடலில் குறிப்பிடுகின்றார்,
எப்படி வாழ்ந்தார், அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, எந்த அர்த்தத்தில் மக்களை பார்த்து இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள் என்ற எந்த உள்ளுணர்வை மேலோங்க அவர் குறிப்பிட்டார். நாம் வாழ்ந்த வாழ்க்கை, சமுதாய சூழ்நிலை, மக்களினுடைய மனோநிலைகள், இதை பார்த்த வள்ளலாருடைய உள்ள குமுறல், அவர் எப்படி தன்னை வடிவமைத்துக் கொண்டார், தன் வாழ்க்கையை சிற்பியாக செதுக்கி கொண்டார். வள்ளலார் ஒரு பாடலில் குறிப்பிடுகின்றார், நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன். இதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. நினைத்த போதெல்லாம் அவர் இறைவனை தவிர வேறு எதுவும் நினைக்கவில்லை. நினைத்த போதெல்லாம் நின்னையே நினைத்தேன். நினைப்பு அற நின்ற போதெல்லாம் என்னை தனியாக்கி நின்றனே நின்றேன். இதுதான் அவர் வாழ்ந்த வாழ்க்கை. எப்பொழுதெல்லாம் அவர் வாழ்ந்தாரோ, அவர் விழிப்பு நிலையோடு இருந்தாரோ, அப்பொழுதெல்லாம் இறைவனை தவிர அவருக்கு வேற சிந்தனையே கிடையாது. இப்படி கேட்டவன ஒரு அன்பர் கேட்டாங்க, அப்போ வேற எதுவுமே பண்ணலையா, கடவுளை பற்றி மட்டும் சிந்திச்சுட்டு இருந்தாங்களா? இல்லை. இப்போ நம்ம வரிசையாக கொடுத்தோம் பாருங்க, இவ்வளவும் அவர் கடவுள் சிந்தனையோடு அனைத்தும் இறைவனுக்கு அர்ப்பணம் என்று அவருடைய பாடலையே சொல்றாரு. அனைத்தும் என் செயல் ஆவது யாதொன்றும் கிடையாது, அனைத்தினைத்தளம் துணை துணை எனினும் என் செயல் என்று ஏதும் கிடையாது, அனைத்தும் அரசே சிவன் செயலாம் என்றே புரிந்தேன். இதையெல்லாம் நான் உனக்கு சொல்லணுமான்னு இறைவனை பார்த்தும் கேட்கிறார். அனைத்தும் அரசே நீ அறிந்ததுவே அடிக்கடி உரைப்பது என் நினைக்கே. நான் நினச்சிக்கிட்டே இருக்கணும், ஏன்னா கொஞ்சம் கூட நமக்குள்ள அந்த கர்வம் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வள்ளலார் அழகாக தன்னுடைய வாழ்க்கையை எப்படி வடிவமைச்சிட்டாருங்க பாருங்க. நினைக்கிற போதெல்லாம் இறைவனைத்தான் நினைத்தார். அவர் எப்படி நினைப்பற நின்ற போதெல்லாம் அவரை தனியனாக்கி கொண்டு அந்த இறைவனோடையே இரண்டர கலந்தார். இதுதான் அவர் வாழ்ந்த உன்னதமான பயனுள்ள வாழ்க்கை. இதுதான் வாழ்க்கை என்று மற்றவர்களுக்கு குறிப்பிடுகின்றார். இரண்டாவது, வள்ளலார் மிகவும் ஆணித்தரமாக அடிக்கடி அவருடைய பேருபதேசத்தில் குறிப்பிடுகின்ற வார்த்தை விசாரம் என்ற வார்த்தையை குறிப்பிடுகின்றார். இதுக்கு சரவணானந்தா அழகா ஒரு விளக்கம் தராங்க. விசாரம்னா என்ன அப்படின்னா, உண்மையை ஆய்ந்து தெளிந்து உள்ளபடி உள்ளதை உணர்வது. இது விவேகானந்தரிடத்துலையும் ஒருவர் கேட்டார். அவரிடத்துல எப்படி கேட்டார் அப்படின்னு சொன்னீங்கன்னா, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன, பிறவியினுடைய நோக்கம் என்னன்னு விவேகானந்தரிடத்துல கேட்டார். அவர் என்னமோ நிறைய விளக்கம் கொடுக்க போறாரு அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னாரு, உள்ளதை உள்ளபடி உணர்தல். இதைத்தான் வள்ளலார் தன்னுடைய பேருபதேசத்தில் விசாரம் என்கிற வார்த்தையை பிரயோகிக்கின்றார். அதாவது அவர் அந்த பேருபதேசத்தில் சொல்றாரு, ஆண்டவர் வருகின்ற தருணம் இது. இந்த சித்தி வளாக திருமாலையில் கொடி கட்டி ஆயிடுச்சு. இப்பொழுது ஆண்டவன் வரப்போகிறார். அவர் வருகின்ற தருணம் இந்த 10 நாட்களாவது நீங்கள் விசாரத்திலேயே இருங்கள் என்ற வார்த்தையை அவர் குறிப்பிடுகின்றார். இந்த விசாரத்திற்கு தான் நான் முன்பு சொன்ன மாதிரி சரவணானந்தா சொல்றாங்க, விசாரம்னா என்ன, உண்மையை ஆய்ந்து தெரிஞ்சுக்கிறது. இதுதான் விசாரம். சரி, இப்போ இது இப்படி சொல்றாங்க. ஆனா வள்ளலார் ஒரு இடத்துல அவரே சொல்றாங்க, விசாரம்னா என்ன, வியை அவர் தனியா பிரிக்கிறார். சாரம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா விபத்து. அப்ப வி வந்துருச்சுன்னா விபத்தை தவிர்ப்பது. இன்னொரு இடத்தில் வள்ளலாரே சொல்றாங்க, கவலை, சாரம்னா கவலை, வி அதுல சேர்ந்துருச்சு அப்படின்னா கவலை இல்லாமல் இருத்தல். அப்படி வாழ்க்கை என்றால் நீங்கள் விசாரம் செய்ய 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 ஒன்று நம்மிடத்திலிருந்து கவலை போயிடும், இரண்டாவது விபத்து என்று வள்ளலார் சொல்வது மரணம். மரணம் என்ற வார்த்தையை பிரயோகிக்காமல் மரணமிலா நிலையை நீங்கள் விசாரம் செய்து கொண்டிருந்தால் அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ விசாரம் என்பது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். வள்ளலார் குறிப்பிடுகின்ற விசாரம் எது, எதை உள்ளபடி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொன்னா 2 விசாரம் சொல்றாங்க. இகலோக விசாரம், பரலோக விசாரம். இகலோக விசாரத்தை வள்ளலார் குறிப்பிடவில்லை, பரலோக விசாரத்தை தான் குறிப்பிடுறாங்க. அதாவது பரலோக விசாரம்னா என்ன அப்படின்னு சொன்னா, முழுக்க முழுக்க இறைநிலையினுடைய தாத்பரியங்களை பற்றியும் அவனுடைய தன்மைகளை பற்றியும் அவனுடைய சொரூப ரூபங்களை பற்றியும் அவனுடைய தொழிலை பற்றியும் முழுக்க முழுக்க அவனை பற்றி ஆய்வு செய்தல் தான் பரலோக விசாரம். இகலோக விசாரம் சொன்னா இந்த மெட்டீரியல் லைஃப், அதாவது லௌகீக வாழ்க்கையை பற்றிய விசாரம். இந்த விசாரம் செய்தால் கூட பரவாயில்லை, அவனுடைய வாழ்க்கையில் வெற்றி பெறுவான். ஆனால் ஒருவன் அவனுடைய வாழ்க்கையை மரணமிலா பெருநிலையை ஒருவன் அடைய வேண்டும் என்றால் பரலோக விசாரம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இது மட்டும் சொல்லாம வள்ளலார் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, விசாரத்தினுடைய
பெருமைன்னு கூட சொல்ல முடியல, முக்கியத்துவம் சொல்ல முடியல, சிறப்பு என்பதா என்னன்னு தெரியல. விசாரம் என்பதற்கு வள்ளலார் மிகுந்த உன்னத நிலையை எடுத்துக்கொண்டு போறாங்க. எப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ இறைநிலையை நாம் பல்வேறு வகையில் உணர்ந்துக்கலாம். இன்ட்யூஷனலாக உணர்ந்துக்கலாம், அதாவது உள்ளுணர்வின் மூலமாகவும் கடவுளை நாம் தெரிஞ்சுக்கலாம். மற்றவர்கள் எழுதி வைத்த புத்தகங்களின் மூலமாகவும் படித்து தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் புலன் வழி ஆய்வு செஞ்சும் தெரிஞ்சுக்கலாம், பகுத்தறிவின் வழியாகவும் தெரிஞ்சுக்கலாம், சிந்தனை வழியின் மூலமாகவும் தெரிந்து கொள்ளலாம். இப்படி பல்வேறு வகையில் நாம் இறைவனை பற்றிய சிந்தனைகளையும் இறைவனை பற்றிய உண்மைகளையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். ஆனால் வள்ளலார் குறிப்பிடுகின்ற விசாரம் என்கின்ற வார்த்தையை அவரே அழகாக பெருமையாக உரைக்கின்றார். அதாவது 10 ஆள் சுமையை தாங்கக்கூடிய ஒரு வண்டி பாரம், அந்த வண்டி பாரத்தினுடைய 400 மடங்கு. அப்போ 400 × 10 4000 ஆள் பாரத்தை சுமக்கக்கூடிய வண்டி பாரம். அந்த 4000 வண்டி பாரத்தை 1000 அப்படின்னு செஞ்சோம்னா அது ஒரு சூழ் வண்டின்னு சொல்றாங்க. அதாவது 10 ஆள் செல்ல வேண்டியது ஒரு வண்டி, அந்த வண்டியை 400 ஆக்குனா அது ஒரு சூழ் வண்டின்னு சொல்றாங்க. வள்ளலாருடைய ஒரு கணக்கு. அந்த சூழ் வண்டியை 1000 சூழ் வண்டி எடுத்துட்டு அது நிறைய புத்தகத்தை நிரப்பிட்டு வந்தா அப்போ கிட்டத்தட்ட எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா 40 லட்சம் மக்களினுடைய எடை. அந்த 40 லட்சம் மக்களினுடைய எடையை ஒரு தராசட்டில் வச்சுட்டு அவ்வளவு எடைக்குரிய புத்தகங்கள், அதாவது இறைவனை பற்றியும் இந்த உலகியலை பற்றியும் என்னென்னலாம் அறிவு இருக்கிறதோ, எந்த நாடுகளிலெல்லாம் புத்தகங்கள் இருக்கின்றதோ அவற்றையெல்லாம் ஒரு தட்டில் வச்சுட்டு அதை ஒருவன் அவனுடைய அதி தீவிர முயற்சியால், வள்ளலாருடைய வார்த்தை பாருங்க, அதி தீவிர முயற்சியால் அவனுக்கு ஏதோ ஒரு பராக்கிரம சக்தி இருந்து அவன் அந்த முழு புத்தகத்தையும் ஒரு ஜென்மத்தில் படிச்சுட்டான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு எவ்வளவு அறிவு கிடைக்குமோ அந்த அறிவு இன்னும் அவன் 1000 ஜென்மம் எடுத்து எடுத்து அந்த மாதிரி அவ்வளவு புத்தகத்தையும் படிக்கிறான். அப்போ அவனுக்கு எவ்வளவு அறிவு கிடைக்கும் பாருங்க. இந்த அறிவை இந்த ஒரு சன நேர விசாரம் மூலமாக நீங்கள் இறைவனை நினைந்து நெகிழ்ந்து உருகும் பொழுது அவனுடைய அருளால், அவனுடைய அருள் சொரூபம் உனக்கு ஒரு சன நேரம் காண்பித்தால் கூட இத்தனை அறிவையும் நீ பெற்றுவிட முடியும். இதுதான் விசாரத்தினுடைய மேன்மை என்று வள்ளலார் சொல்றார். அதனால விசாரம் செய்யுங்க அப்படின்னு சொல்றார். நீ எவ்வளவுதான் புறத்தை போய் படித்து கொண்டிருந்தால் கூட அது கலை அறிவை தவிர உனக்கு அருள் அறிவை புகட்டாது, தெய்வ அறிவை தராது, இறை அறிவை தராது, உண்மை அறிவை தராது, இயற்கை அறிவை தராது, சத்திய அறிவை தராது. சோ சத்திய அறிவை நீ பெற்றால்தான் உனக்குள் அன்பு பிறக்கும், அன்பு பிறந்தால் அருள் பிறக்கும், அருள் பிறந்தால் ஜீவகாருண்யம் பிறக்கும், ஜீவகாருண்யம் பிறந்தால் உன்னிடத்தில் உயிரிரக்கம் ஏற்படும். அப்பொழுது அந்த உயிரிரக்கம் தான் தயவு, அந்த தயவின் மூலமாக தான் உனக்கு மோட்ச வீட்டின் திறவுகோல் திறக்கும். அதனால அந்த சத் விசாரம் என்பதை வள்ளலார் மிக மேன்மையாக குறிப்பிடுகின்றார். எவ்வளவுதான் நீங்கள் நூல்களை படித்தாலும் அந்த நூல்தனில் பிரம்மத்தை பற்றிய ரகசியங்கள் இருக்கின்றன. ஆனால் அதை நீ பெறுவது என்பது ஒரு சன நேரத்தில் சத் விசாரம் செய்வதன் மூலம் பெற முடியும் என்று வள்ளலார் அதை சொல்றாங்க. இப்போ இந்த சத் விசாரம், அதாவது விசாரம் என்பதை வள்ளலார் இகலோக விசாரம் பரலோக விசாரம் சொல்லி 2 விசாரமா பிரிச்சாங்க இல்லையா. இந்த பரலோக விசாரத்தையும் வள்ளலார் 3ஆ பிரிக்கிறாங்க. அதாவது பரலோக விசாரம் கூட நீ எப்படியெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு சில நுட்பங்களை சொல்லித்தராங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல அண்ட விசாரம் செய்யுங்க, அதாவது புறத்தை போய் விசாரம் செய்யுங்க. இப்போ விஞ்ஞானிகள்லாம் விசாரம் பண்ணுறாங்க இல்லையா. இப்படி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் விசாரம் பண்ணியிருக்காரு, நியூட்டன் விசாரம் பண்ணுறாரு, இப்போ நம்மளுடைய ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் விசாரம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி புறலோக அண்ட விசாரம் செய்ய சொல்கிறாங்க. 2வது பிண்ட விசாரம், பிண்டத்தை விசாரம் பண்ணுங்கன்றாரு. 3வது அவர் கூறுகின்ற விசாரம் சத் விசாரம், ஆத்ம விசாரம், தெய்வ விசாரம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பிண்ட விசாரம்னா என்ன, அவர் அதுவும் சொல்றாங்க. சூரியன் சந்திரன் இந்த நட்சத்திரங்களினுடைய சொரூப நாம தொழில்களை பற்றி சிந்தித்துக் கொண்டே இருங்கள். அவர் நுட்பம் சொல்லி தராரு. இப்படித்தான் வள்ளலார் சிந்திருப்பார். ஏன்னா அவருடைய பாடல்களில் அவ்வளவு விஞ்ஞானம் பொதிந்திருக்கிறது, அகவலில் அவ்வளவு விஞ்ஞான கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார். தன்னை அறிந்து இன்பமுற வெண்ணிலாவேன் ஒரு பாடல், அது நாயகன் நாயகி பாவத்தில் 4ஆம் திருமுறையில் வருகிறது.
அப்படி வரும் பொழுது வள்ளலார் சில இடங்களில் அழகாக அண்ட விசாரம் செஞ்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க? அணுவில் அணுவாய் இருந்தார் வெண்ணிலாவே, எங்கும் ஆகி நின்ற வண்ணம் என்ன வெண்ணிலாவே. ஆதி அந்தம் என்றார் வெண்ணிலாவே, அந்த ஆதி அதாவது இறைவனுடைய ஆதியை அந்தமாகி நின்றது என்ன வெண்ணிலாவே. முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே, அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே. முப்பொருள் என்பது இறைவனே வெளியாகவும் இருக்கிறான், இறைவனே ஜடப்பொருட்களாகவும் சூரியனாகவும் கோள்களாகவும் சந்திரனாகவும் எரிகற்களாகவும் வானுலவும் கோள்களாகவும் அனைத்துமாகவும் உயிர்களாகவும் அனைத்துமாக இருக்கிறான் என்பதுதான் பொருள். அந்த முப்பொருள் என்பது இடம், பொருள், ஏவல், சத்து, சித்து, அனந்தம், பதி, பசு, பாசம், இருப்பு, இயக்கம், விளைவு, இப்படி பல பீயிங், பிகமிங், நோயிங், இப்படி பல்வேறாக அதை பிரிச்சிருக்காங்க. அப்போ அதைத்தான் வள்ளலார் சொல்றாரு, முப்பொருளும் ஒன்றதென்பார். அதாவது நீயே இடமா இருக்கேன்னு சொல்றாங்க, நீயே பொருளாகவும் இருக்கேன்னு சொல்றாங்க, நீயே ஏவலாகவும் அதாவது அவற்றை இயக்குபவனாகவும் இருக்கின்றாய். இதைத்தான் கம்பர் ஒரு இடத்துல சொல்றாரு, உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களும் அழகிலா விளையாட்டுடையார். கம்பருடைய வார்த்தையை பாருங்க, அழகிலா விளையாட்டுடையார். அவனுக்கு அளவு சொல்ல முடியாது, அவனுடைய விளையாட்டுக்கு அழகுனா யூனிட், பேசிக் யூனிட். அவனுடைய விளையாட்டிற்கு, அவனுடைய ஆற்றலுக்கு, அவனுடைய அறிவுக்கு இவ்வளவுதான் சொல்லி அழகிலா விளையாட்டுடையார், அவர்தான் தலைவர், அவர் தலைவர், அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று கம்பர் கூறியிருக்கிறார். அதைத்தான் அவர் சொல்றாரு, முப்பொருளும் உலகம் யாவையும் தனக்குள் வைத்திருப்பது உலகமாகவும் இருக்கிறது. இந்த அண்ட சராசரமாகிய உலகத்தையும் இறைவனே இயக்கி கொண்டிருக்கிறது, இறைநிலையே இயக்கி கொண்டிருக்கிறது. அது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அனைத்தையும் இயக்கி கொண்டிருக்கிறார் என்று வள்ளலார் எப்படி என்று அந்த பாடலில் கேட்கிறார். முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே, அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே. இப்படி நிறைய இடங்கள், அணுவில் அணுவாய் இருந்தார், பல இடங்களில் வள்ளலார் அண்ட விசாரம் செய்கிறார். இந்த அண்ட விசாரம் என்பது நம்முடைய நாமக்கல் கவிஞர் அழகா கேட்கிறார். அதாவது சூரியன் வருவது யாராலே, இப்படிதான் அண்ட விசாரம் செய்யணும்ன்றாங்க. சந்திரன் திரிவது எவராலே, பேரிடி மின்னல் எதனாலே, பெருமழை பெய்வது எவராலே, கார் இருள் வானில் மின்மினி போல் கண்ணில் தெரிவன அவை என்ன, யார் இதற்கெல்லாம் அதிகாரி, இதை நாம் எண்ணிட வேண்டாமா. இப்படி சொல்லி இதுதான் அண்ட விசாரம். இப்படி கேட்டுக்கிட்டே போகணும். இப்போ இன்னும் நம்ம ஆழ்ந்து அண்ட விசாரம் செய்யணும்னா வள்ளலார் இடத்துல சொல்றாங்க, அந்த சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள்னு சொல்றாரு இல்லைங்களா, அவர் சூரியனுடைய இயக்கத்தையே பாருங்கன்னு சொல்றாரு. இப்போ சூரியன் நெருப்பு பிழம்பு போல மத்தியில சுத்திட்டு இருக்கு, அதில் இருந்து நெருப்பும் வருது, அதாவது அக்னியும் வருகிறது, வெப்பமும் வருகிறது, ஒளியும் வருது. இதை ஆராய்ச்சி செய்யுங்கன்னு சொல்றார். எப்படி, அதாவது ரூபம் என்பது நாம் கண்ணுக்கு தெரிந்து இந்த பருவுடலாக சூரியனை பார்த்து கொண்டிருப்பது ரூபம். சொரூபம் சொல்லி வள்ளலார் குறிப்பிடுவது இதற்கு காரண கர்த்தாவாகிய உண்மை. அதை நீ விசாரத்தின் மூலமாகத்தான் அறிந்து கொள்ள முடியும். நீ உனக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச ரூபம் தெரியுது, இப்போ சூரியன் தெரியுது. இப்போ சூரியன்லேருந்து அதனுடைய தொழில் என்ன, வெப்பம், வெளிச்சம். இது ரெண்டுத்தையும் சூரியன்லேருந்து நீ பெறுகின்றாய். அதே போன்று சந்திரன், அதே போன்று நட்சத்திரங்கள், ஒவ்வொரு கோள்களிலிருந்தும் ஒவ்வொரு ரூபம் இருக்கிறது, ஒவ்வொரு அதனிருந்து ஆற்றல் வந்து கொண்டே இருக்கிறது. அதை தொழில் என்று வள்ளலார் குறிப்பிடுகின்றார். இப்போ புதன் எடுத்துக்கோங்களேன். இப்போ புதனுடைய வடிவம் என்னன்னு கேட்டிங்கன்னா பச்சை நிறம்னு சொல்கிறாங்க. இப்போ அதிலிருந்து நமக்கு என்ன ஆற்றல் வந்துக்கிட்டே இருக்கு, மனிதனுடைய தோலுக்கு தேவையான ஆற்றல் வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்போ புதனுடைய ஆற்றல், அந்த காந்த அலைகளை நாம எடுத்துக்கிட்டோம்னா அறிவு மேன்மை, கல்வி மேன்மை, வாழ்க்கை வளங்கள் இதையெல்லாம் கொடுத்துட்டு இருக்கு. மாதிரி ஒவ்வொரு கோளுக்கும், இப்போ நம்மளுடைய சுக்கிரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மனிதன் மன மகிழ்ச்சியா வாழணும் அப்படின்னு சொன்னா சுக்கிரன் கிரகத்திலிருந்து வரும் அந்த ஆற்றல், அந்த காந்த அலைகள் தான் அவனுடைய மன மகிழ்ச்சிக்கு காரணமா இருக்கிறது. ஒருவனுக்கு உயர் நட்பு கிடைக்கணும்னு சொன்னா கூட அவனுடைய அந்த சுக்கிரனுடைய காந்த அலைகள் தான் காரணம். இந்த மாதிரி எல்லா அலைகளும் காரணகர்த்தாவாக இருக்கு. இதையெல்லாம் வள்ளலார் இது நாம, அதாவது ரூப தொழில்,
இதை பற்றி சிந்திக்கும் பொழுது அதற்கு காரணகர்த்தாவாகிய சொரூபத்தையும் சிந்திக்க சொல்கிறார். இப்படி சிந்திச்சுட்டு போங்க. ஒவ்வொரு பிண்ட அண்டத்தை பற்றியும் நீங்கள் சிந்திக்கும் பொழுது இதனுடைய காரணகர்த்தாவை பற்றியும் சிந்தியுங்கள். அப்படி சிந்திக்கும் பொழுது உங்களுக்கு அந்த விசாரணையில் நிறைய தெளிவுகள் வரும், இறைவனை பற்றிய பிரம்மம் வரும். இப்போ நாமக்கல் கவிஞர் கேட்டார் இல்லையா, என்னிட வேண்டாமா அப்படின்னு சொல்லி இதற்கெல்லாம் இதை தான் சொல்லுவாங்க. இப்படி எல்லாம் நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டே போனீங்கன்னா அதனுடைய உச்ச நிலையில பிரம்மத்தினுடைய ரகசியம் நமக்கு தெரியும். இது அண்ட விசாரம். பிண்ட விசாரம் சொன்னீங்கன்னா இப்போ நம்ம பிண்டத்துக்குள்ள வள்ளலார் சொல்றாங்க, உங்களுடைய ஒவ்வொரு இடங்களிலும் தேவையான 25 இடங்களில் நமக்கு ரோமங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வள்ளலார் சொல்றாங்க நம்ம உடம்புல 100 கோடி ரோமங்கள் நம்ம உடம்புல இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அதை இன்னும் அழகா சொல்றாங்க, நம்மளுடைய விசாரம் செய்யும் போது ஒரு ரோமத்தை நீ அதுல இருந்து எடுத்துட்டு மீண்டும் அந்த ரோமத்தை அதுல வைக்க முடியாது. அது அவ்வளவு சிறுமை. அவன் வைத்த ஒரு ரோமத்தை கூட அதிலிருந்து எடுத்துட்டு உன்னால் அந்த ரோமத்தை வைக்க முடியாது. அவ்வளவு பெருமைக்குரியவன் இறைவன், நாம் அவ்வளவு சிறுமைக்குரியவர்கள் சொல்லி கூட அந்த பிண்ட விசாரம் செய்யும் போது கேட்க சொல்றாங்க. இப்போ தேவையற்ற இடங்களில் நமக்கு ரோமங்கள் இல்லை, அந்த இடத்திலும் ரோமம் இருந்தா என்ன பண்ண முடியும்? இப்போ அதுக்கு அழகா சொல்றாங்க, விலங்குகளை விட நம்ம மனிதனுக்கு ரோமம் குறைவு. அழகாக வள்ளலார் சொல்றாங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு ரோமம் குறைவாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவனுடைய அறிவினுடைய உயர்ந்த நிலைக்கு போயிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. அதனால்தான் நெற்றி இடத்துல நமக்கு ரோமம் இல்லை. ஏனென்றால் அந்த இடம் முழுக்க முழுக்க ஆன்ம உயர்வுக்கு நமக்கு வழிவகுப்பதால் அந்த இடத்துல நமக்கு ரோமம் இல்லைன்னு சொல்றாங்க. அதே மாதிரி நகம் வளருது, முடி வளருது, அதையெல்லாம் பார்க்க சொல்றாங்க. இதுக்கு இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, வேதாத்ரி மகரிஷின்றவங்க அழகா ஒரு பாடலை சொல்றாங்க, சின்னஞ்சிறு சிறுசெல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து. நம்ம உடம்புல எந்த உறுப்புகளா இருந்தாலும் சரி, அதாவது கல்லீரலாக இருந்தாலும் சரி, மண்ணீரலாக இருந்தாலும் சரி, தோலாக இருந்தாலும் சரி, இல்லை பஞ்சேந்திரியங்களாக இருந்தாலும் சரி, கர்மேந்திரியங்களாக இருந்தாலும் சரி, உள்ளுறுப்புகளாக இருந்தாலும் சரி, நரம்புகளாக இருந்தாலும் சரி, மூளையாக இருந்தாலும் சரி, எந்த உள்ளுறுப்புகள் வெளி உறுப்புகள் எதுவாக இருந்தாலும் செல்களினுடைய கூட்டு தான் நம்முடைய இந்த பூத உடல், இந்த பருவுடல். அது சேர்ந்து இயங்கி ஒத்துழைச்சி வர்றதுனால தான் நம்மளுடைய எல்லா உள்ளுறுப்புகளும் வெளி உறுப்புகளும் பஞ்ச புலன்களும் நன்றாக இயங்கிட்டு இருக்கு. அதைத்தான் அவர் சொல்றாரு பிண்ட விசாரம். சின்னஞ்சிறு சிறுசெல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து சிந்தனைக்கு எட்டா செயல்கள் சிறப்புடலில் நிகழ்த்துவன. உன்னுடைய சிந்தனைக்கு எட்டவில்லை. வள்ளலார் சொல்றாங்க, எது அது சிந்தனைக்கு எட்டா செயல்கள் அப்படின்னு சொன்னா, நாம இப்ப சாப்பிடுறோம். இப்ப நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எங்க போகுது? வாயிலிருந்து உணவு குழாய் வழியா இரைப்பைக்கு போகுது. அப்படி இரைப்பைக்கு போன உடனே அங்க சில அமில துளிகள் இருக்கு. அதாவது அரிதகிதா அமிலம் தமிழ்ல சொல்லுவாங்க. அதை விஞ்ஞானம் என்ன சொல்றீங்கன்னா ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அது நம்ம வயிற்றுக்குள்ள இரைப்பையில இருக்கு. அந்த இரைப்பையில இருக்க அந்த அமிலம் என்ன பண்ணுது? நம்முடைய உணவை அரிக்குது. எப்பவுமே அந்த ஆசிடுக்கு அமிலத்துக்கு ஒரு பண்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதை அந்த ஆசிட்ல போட்டாலும் அரிச்சிடும். அப்படி அரிச்சு அந்த உணவை அதனுடைய சாரை மட்டும் எடுத்துக்கிட்டு அதனுடைய சக்கையை தனியாக தள்ளிடுது. இந்த வேலை நடக்குது நம்ம பிண்டத்துக்குள்ள. அதுல என்ன பண்ணுது? அப்ப அந்த ரசமா மாத்திக்குது. அதாவது நம்முடைய உணவு ரசமா மாறிடுது. ரசம் என்ன ஆகுதான், கல்லீரல்ல இருக்க சில அமில துளிகள், ரசாயன துளிகள் சேர்க்கப்பட்டு ரத்தமா மாறிடுது. இப்ப ரசம் வந்துருச்சா, ரத்தம் வந்துருச்சு. இப்ப ரத்தம் வந்த பிறகு அதிலிருந்து சில சத்து பொருட்கள் பிரிக்கப்பட்டு நம்ம உடம்புல சதையா மாறுது. அந்த சதையில நம்ம சாப்பிட்ற உணவுல கொழுப்பு சத்து என்ன சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ அந்த பகுதி பிரிக்கப்பட்டு நம்ம உடம்புல கொழுப்பாக மாற்றப்படுகிறது. நாம் உண்ணும் உணவில் இரும்பு எப்படியும் சுண்ணாம்பு சத்து இருக்கு. ஸோ கால்சியம் சாப்பிடுவோம், எப்படி நம்ம உணவுல இருக்கு. அந்த சுண்ணாம்பு சத்து பிரிக்கப்பட்டு தான் எலும்பாக மாற்றப்படுகிறது. இன்னும் உணவுல என்ன இருக்கு? சில முக்கியமான சத்து பொருட்கள் பிரிக்கப்பட்டு நம்ம உடம்புக்குள்ள, இப்போ ஸ்கல்லுக்கு நடுவில் மூளை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரி ஒவ்வொரு எலும்புகளுக்கும் நடுவுலையும் மூளை இருக்கு. அதுதான் மஜ்ஜை, போன் மேரோ அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. ஸோ அதுவாக மாற்றப்படுகிறது. அதில்
அதிலிருந்து மிக முக்கிய உயர்ந்த சத்து பொருள் பிரிக்கப்பட்டு நம் உடம்பில் விந்துநாதமான 7வது தாதுவாக மாற்றப்படுகிறது. அதாவது நம்ம உண்ணும் உணவு 7 தாதுக்களாக நம்ம உடம்புக்குள்ள மாறிக்கிட்டே இருக்கு. தினம் தினம் இந்த வேலை நடந்துகிட்டே இருக்கு. ரசம், ரத்தம், சதை, கொழுப்பு, எலும்பு, மஜ்ஜை, விந்துநாதம், இந்த 7 தாதுக்களாக நம் உண்ணும் உணவு நம் உடம்பில் மாற்றப்படுகிறது. இப்படி சொல்லிட்டு வள்ளலார் சொல்றாங்க, எப்படின்னு யோசி. இதுதான் பிண்ட விசாரம். இதெல்லாம் எப்படி மாறுது? சின்னஞ்சிறு சிறு செல்கள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு செல்லும் அவ்வளோ வேலையை செஞ்சு சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து உன் சிந்தனைக்கு எட்டாத செயல்களை சிறப்பாக உடலில் நிகழ்த்தி கொண்டிருக்கின்றன. இதுதான் பிண்ட விசாரம். இதுக்கு மேலேயும் ஒன்று சொல்றாங்க, முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால். அதாவது தகப்பனுடைய தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்ததொரு உடலாக இந்த உலகில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இது நடக்குது? அது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, முதல் மாதத்துல ஒரு கோடு மாதிரி ஒரு கம்பம் மாதிரி இருக்குமா அந்த உயிர், அந்த உயிரினுடைய பிண்டம். 2வது மாதம் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, முதல்ல தலை வரும், 3வது மாதம் கால் வரும்னு சொல்றாங்க, 4வது மாதம் மூக்கு, முகம், மற்ற உறுப்புகள், 5வது மாதம் என்ன வரும்? செவி, நாக்கு, கண்கள். இது 5வது மாதம். 6வது மாதம் நம்முடைய நரம்புகள் இதையெல்லாம் வருதுன்னு சொல்றாங்க. 7வது மாதம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உள் உறுப்புகள், கல்லீரல், மண்ணீரல், அதாவது அதனுடைய தொடர்புடைய உறுப்புகள் எல்லாமே உள்ளுறுப்புகள், இருதயம், சுவாசம், இது எல்லாமே வந்துடுது. அதனால தான் 7வது மாதத்துல தான் குழந்தை சுவாசிக்குது, அப்பதான் அது உயிர் வருதுன்னு சொல்லி ஒரு கருத்து இருந்தது. அதை இல்லைன்னு சொல்றாங்க. அதாவது எப்பொழுது அந்த கரு ஜனிக்கிறதோ, அந்த தந்தை தாயினுடைய ஈருயிரும் ஒன்று சேர்கிறதோ, அப்பொழுதே அதற்கு உயிர் வந்து விட்டது. 7வது மாதத்தில் சுவாசம் வருது, அதாவது சுவாசப்பை, நுரையீரல், அந்த உறுப்பு வந்து வளர்ச்சி அடைகிறது. அதனால தான் 7வது மாதத்திலிருந்து குழந்தை வந்து சுவாசிக்கிறதுன்னு சொல்றதுனால அப்படி சொன்னாங்க. 8வது மாதத்துல கரு வந்து முழு வளர்ச்சி பெற்று விடுகிறதுன்னு சொல்றாங்க. 9வது மாதத்தில் அது தன்னுடைய தாயினுடைய கருப்பையிலிருந்து வெளியே வருவதற்காக அது தலைகீழாக திரும்பி விடுகிறது. இது 9வது மாதத்துல. 10வது மாதத்துல வெளியே வந்து விடுகிறது. அதற்கேற்றான எல்லா வேலையும் யார் செய்வது? இதுதான் பிண்ட விசாரம். ஒவ்வொன்றையும் அவர் விசாரம் செய்யுங்கள், இறைவனுடைய ஒவ்வொன்றையும் நீங்கள் விசாரித்து கொண்டே இருங்கள் சொல்லி பிண்ட விசாரத்தில் அவர் சொல்றாங்க. அப்போ சின்னஞ்சிறு சிறு செல்கள் சேர்ந்திணைந்து ஒத்துழைத்து சிந்தனைக்கு எட்டா செயல்கள் சிறப்புடலில் நிகழ்த்துவன முன்னம் ஒரு துளியான மூலவிந்து நாதத்தால் முழுமையாய் எனது உடல் முற்றறிவன் திருவருளால் சூட்சுமமாய் குறுகியது தொடங்கியது தன் வளர்ச்சி. நம்முடைய வளர்ச்சி சூட்சுமமாக ஆட்சியின்றி ஆளுகின்ற ஐயனுடைய திருவருளால் அந்த வளர்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று சொல்றாங்க. இப்படி ஒவ்வொன்றும் சொன்ன வள்ளலார் அவர்கள் கடைசியாக சொல்கிறார்கள், இதற்கெல்லாம் காரணமான சத் விசாரம் செய்யுங்கள். அண்ட விசாரம் பிண்ட விசாரம் செய்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக உங்களுக்குள் ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றம் உங்களுக்குள் இருக்க அசுத்த மாயத்திரையை அகற்றிவிடும். ஆனால் அந்த அசுத்த மாயத்திரையின் மூலம் உங்களுக்குள் இருக்கும் கெட்ட தீய குணங்கள் விலகிவிடும், இந்த 2 விசாரம் மூலமா. ஆனா அதை 3வது விசாரம் சொல்றாங்க பாருங்க, அதுதான் சத் விசாரம். அந்த சத் விசாரம் செய்யும் போது அப்பதான் நமக்குள்ள அந்த மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் திறக்கும் சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கெல்லாம் காரணமான மூலகர்த்தா யாரு அப்படின்னு விசாரம் செய்யுங்க. இப்போ வள்ளலார் கேட்டார் பாருங்க, முப்பொருளும் ஒன்றதென்பார் வெண்ணிலாவே, அந்த மூன்றும் ஒன்றாய் முடிந்ததென்ன வெண்ணிலாவே. எப்படி இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு? இப்போ அதுக்கு தாயுமான சுவாமிகளை கேட்குறாங்க, அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளோடு நிறைந்தது எது? தன்னருள் வெளிக்குள்ளே அகிலாண்ட கோடி எல்லாம் தங்கும்படி இச்சை வைத்து உயிர்க்குயிராய் தழைத்தது எது? சமய கோடிகள் எல்லாம் தம் தெய்வம் எம் தெய்வம் என்று தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது எது? மன வாக்கினில் தட்டாமல் நின்றது எது? என்றைக்கும் எல்லை உளது எது? இப்படின்னு கேட்டுட்டே வந்து கங்குள் பகலார நின்றது எது? எது 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 எதுன்னு கேட்குறாங்க பாருங்க, அதுதான் சத் விசாரம். இதற்கெல்லாம் காரண பொருள் ஒன்று எது? அது
அப்படி சத்விசாரம் செஞ்சுட்டே போகும்பொழுது அது கருத்திற்கு இசைந்ததுவே, அது உன்னுடைய கருத்தால தான் பிடிக்க முடியும். கண்டனவெல்லாம் மோன ஒரு வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்குவோம். எப்பொழுது நாம் சத்விசாரத்திற்குள் இந்த பிண்டம் இந்த அண்டம் இரண்டிற்கும் காரணகர்த்தா, இது இயங்குவது யார் என்று இதற்கு மூலப்பொருளை தேடிட்டு போறோம் பாருங்க, அதுதான் உண்மையான விசாரம். அந்த விசாரத்தின் மூலமாகத்தான் அவனுடைய மோட்ச வீடு திறக்கும். அதற்கு நாமக்கல் கவிஞர் அழகா சொல்றாங்க, இது எது எது எதுன்னு சொல்லி கண்டனவெல்லாம் மோன ஒரு வெளியதாகவே கருதி அஞ்சலி செய்குவோம் சொல்லி நம்முடைய தாய்மான சுவாமிகள் குறிப்பிட்டிருக்கிறார். நாமக்கல் கவிஞர் அழகா அதை சொல்றாங்க. அல்லா என்பார் சில பேர்கள், அரண் அரி என்பார் சில பேர்கள், வல்லானவன் பரமண்டலத்தில் வாழும் பரமபிதா என்பார் சில பேர்கள், சொல்லால் விளங்கால் நிர்வாணம் என்றும் சில பேர் சொல்வார்கள். எல்லாம் இப்படி பல பேசும், ஏதோ ஒரு பொருள் இருக்கிறதே, அந்த ஏதோ ஒரு பொருள் தான் வள்ளலார் அவர்கள் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்று குறிப்பிட்டார். இப்படி யார் ஒருவர் சத்விசாரத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்குள் தான் வள்ளலார் சொல்றாங்க, ஏன் இந்த விசாரம் செய்ய சொன்னாங்க, அவர்களுக்குள் மோட்ச வீடு திறவுகோல் திறக்கும்னு சொன்னாங்க இல்லையா, அந்த மோட்ச வீட்டினுடைய திறவுகோலுக்கு அர்த்தம் என்ன சொல்றாங்க தெரியுங்களா? ஜீவகாருண்யம், பசி துன்பம் துடைத்தல். அதைத்தான் அந்த விசாரத்தின் மூலமாக மக்களிடையே அவர் அதாவது அவர்களிடத்தில் எழுப்ப முனைந்தார். அந்த உள் உறைந்து கொண்டிருக்கும் அவர்களுக்குள் இருக்கும் எல்லாருமே இறைவனுடைய குழந்தைகள் என்பதனால் அவருக்குள் உறைந்து கொண்டிருக்கும் தெய்வீகத்தை வெளிக்கொணர வேண்டும் என்றால் ஒவ்வொருவரும் சத்விசாரம் செய்ய வேண்டும். அந்த சத்விசாரத்தின் மூலமாகத்தான் அவர்களுக்குள் அந்த ஜீவகாருண்யம் பிறக்கும். அப்போ எந்த உள்ளத்துல ஜீவகாருண்யம் பிறக்கும்னு சொன்னீங்கன்னா, எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் உவக்கின்றார் எவரோ அவர் உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். வித்தகர்த்தம் சேவடிக்கே என் சேவை செய்ய சிந்தை மிக விழைந்ததாலோ என்னவோன்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் வேறு எங்கோ நடமாடி கொண்டிருக்கவில்லை. அவன் யார் ஒருவர் எல்லா உயிர்களிலும் இறைவனை கண்டு எந்த யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு என்ற ஒரு வார்த்தையை வள்ளலார் அருட்பெருஞ்சோதி அகவலில் குறிப்பிட்டார். யாரே எனினும் என்றால் என்ன? எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எந்த சமயம், எந்த குலம், எந்த கோத்திரம், எந்த ஸ்தோத்திரம், எந்த வர்ணம், எந்த ஆசிரமம், எந்த தேசம், எந்த மொழி, எந்த வேறுபாடும் கிடையாது. அதான் யாரே எனினும் உயர்ந்தவரா தாழ்ந்தவரா படித்தவரா படிக்காதவரா அறிவாளியா அறிவில்லாதவரா எந்த பேதமும் அற்று எத்துணையும், இதுதான் வள்ளலார் குறிப்பின்ற எல்லளவு கூட பேதம் இல்லாமல் எல்லா உயிர்களும் தம் உயிர் போல் எண்ணி எவர் ஒருவர் அவரிடத்தில் ஒத்து உரிமையாய் உடையவராய் உவக்கின்றார். மனமுவந்து செய்யணும். அந்த மனமுவந்து எவர் ஒருவர் செய்கின்றார்களோ அவருடைய உள்ளத்தில் தான் என் பெருமான் நடம் புரிந்து கொண்டிருக்கின்றான். அவன் அங்குதான் வீற்றிருக்கின்றான். ஆதலால் அவருடைய சிந்தை அந்த வித்தகர்த்தம் சேவடிக்கே சேவை செய்ய விரும்புவதாக வள்ளலார் குறிப்பிடுகின்றார். ஆதலால் நாம் அனைவரும் வள்ளலார் எதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார் என்றால் தயவு என்கிற மனப்பான்மை எதிர்பார்க்கிறார். தயவு, அன்பு, இரக்கம், கருணை, பரிவு, தொண்டு அனைத்துமே உயிரிரக்கம். ஸோ அவரிடம் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது அந்த உயிரிரக்கம் தான். எவன் ஒருவனிடத்தில் விசாரம் மேற்பார்வை இருக்கிறதோ, சத்விசாரம் செய்கின்றானோ, அவனுடைய முடிவு உச்சநிலை எல்லா உயிர்களிடத்திலும் அன்பும் கருணையுமாக இருக்க வேண்டும். அவன் சன்மார்க்கி என்றால் அவன் உள்ளத்துல முழுக்க 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 அன்புதான் மேலோங்க வேண்டும். அன்பை விட உச்சம் வள்ளலார் பயன்படுத்துகின்ற வார்த்தை தயவு. தயவு என்கின்ற வார்த்தையை, இறைவனிடத்தில் இருப்பது அன்பு, அந்த அன்பு உயிர்களிடத்தில் வந்தால் அது தயவு என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றார். அவர் இவ்வளவும் மக்களுக்காக உபதேசித்து விட்டு போன ஒரே ஒரு தாத்பரியமான வார்த்தை, அவர் நம்மிடத்தில் இருந்து எதிர்பார்ப்பது தயவு மனப்பான்மை. அதனால் எல்லோரும் நாம் எல்லா உயிர்களிடத்திலும் எந்த உயிரும் எந்த மனிதர் என்ற எந்த பேதமும் இல்லாமல் எல்லோரும் உயிர்கள் என்ற எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க என்ற வள்ளலாரனுடைய அந்த அடி கொள்கையை நாம் அனைவரும் பின்பற்றி எல்லோரும் இன்புற்று வாழ்க என்று நாம் உள்ளத்திலேயே நாம் எப்பொழுதும் தியானித்துக் கொண்டிருப்போம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.
புங்கவர் புகழும் தங்க முகந்திகள் எங்கள் கணேசரான் துங்கற்கு மங்களம். போதந்திகள் வரநாதந்தனில் நின்ற நீதரான் சண்முகனா.